ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் பிள்ளைகள். நான் கதைக்கிற விளங்குதா? ஹலோ. ஓகே. சரி, அப்போ சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். அதுக்கு முன்னாடி இந்த முறை நீங்கண்ணே ஓயிலெழுத இருக்கீங்களேண்ணே. ஸோ நீங்கள் அதிகளவான வகையில் உங்களுடைய நேரத்தை வந்து பிரயோசனப்படுத்தி படித்து கொண்டு இருப்பீர்கள்னு நான் எதிர்பார்க்கேன். ஓகேண்ணே. என்னென்னா இன்னும் இப்போ உங்களுக்கு ஓயல் இருக்கிற மாணவர்கள் இந்த முறை காப்போத சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கிற அந்த மாணவர்களுக்கு வெறுமணி இன்னும் எத்தனை நாட்கள் மட்டும் இருக்குது? சராசரி எத்தனை நாட்கள் இருக்கு பார்ப்போம். யாராவது உங்களுக்கு வந்து ஓயலுக்கு எத்தனை நாள் இருக்குது? ஓயல் எக்ஸாமுக்கு என்ன யாருமே இந்த கவுண்ட் பண்ணி பார்க்கலையா? கட்டாயம் வந்து இது செய்யணும். இன்னும் 100 நாள் இருக்கல, 50 நாள் இருக்கல, 20 நாள் இருக்கல, 200 நாள் இருக்கின்ற ஓகேனே. அதை நீங்கள் உங்களுக்கு தெரியணும். ஏன் நாட்கள் குறைய குறைய உங்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் உண்டு ஏற்படும். அந்த பயம் தான் என்ன செய்ய வைக்கும், படிக்க வைக்கும். ஓகேனே. அந்த பயத்தாலே என்ன செய்வேன், கொஞ்சம் நேரத்தை வந்து என்ன அதிகப்படுத்தி நமக்கு என்ன எக்ஸாம் பரீட்சை வந்து நிறைய கொண்டு இருக்கின்ற ஒரு என்ன பயத்தில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேனே. அப்போ இப்போ இருந்தே ஓகேனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இன்னும் எத்தனை நாள் இருக்குது உங்களோட ஓயல் பரீட்சைக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்குன்னு போட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்கண்டா நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதாவது இப்போதைக்கு சராசரி ஒரு 200 நாள் இருக்குண்டா ஒவ்வொரு நாளைக்கு என்ன அந்த 1லேருந்து 200 வரைக்கும் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. எழுதி போட்டு ஒவ்வொன்றா என்ன செஞ்சுவாங்க, வட்டி வாங்க. ஓகே. அந்த எழுதினதில் வட்டி வாங்க. அப்போ 199, 185, 65 அப்படி இப்படின்னு போட்டு என்னது நாட்கள் சுருங்க நமக்கு ஒரு எண்ணம் உண்டு தோணும். என்ன நம்ம வந்து படிக்காமல் இல்லையா, இல்லை எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கான்ற ஒரு என்னென்னு சொல்கிறேன் அந்த ஒரு எண்ணம் கொண்டு வரும். அதான் உங்களை என்ன செய்யும், கொஞ்சம் ஆர்வம் எடுத்து ஓகேனி பிள்ளைகள் படிக்க வைக்கும். ஓகேனி. அதே போல் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சராசரி என்ன ஒரு 200லேருந்து ஒரு 220, 230 நாட்கள் என்ன இருக்குது இதுக்கு இந்த ஓயல் பரீட்சைக்கு. ஓகேனி. சரி, இப்போ இந்த வகையில் வந்து பிள்ளைகள் இப்போ நீங்கள் தரம் 1லேருந்து ஓகேனே தரம் 1லேருந்து நீங்கள் என்ன பாடசாலை கல்வி அதே போல் மற்ற கல்விகள் வந்து ஓகேனே படித்து வாரையும். அப்போ இதற்கான என்னென்னு சொல்ல அந்த இறுதி கட்டம் ஓகேனே அடுத்த கட்டம் நீங்கள் ஓயல் பாஸ் பண்ண அடுத்த கட்டம் நீங்கள் படிப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் தரம் 1லேருந்து படித்ததுக்கான இறுதி கட்டம் இதோடைய அந்த என்னென்னு சொல்ல அந்த பலனை வந்து எங்கே அனுபவிக்கப்படுறேன்னு பார்த்தா எங்கே இந்த ஓயலில் தான் நீங்கள் அதாவது இந்த இன்னொரு 200 நாட்களுக்குள்ளே நடைபெற இருக்கின்ற ஓகேனே ஓயல் பரீட்சையில் நீங்கள் என்ன செய்யப்படுறீர்கள், அதுக்கான பலனை வந்து அனுபவிக்கப்படுறீர்கள். ஓகேனே. இப்போ உதாரணத்துக்கு தரம் 1லேருந்து இப்போ ஓயல் வரைக்கும் ஓகேனே சுமார் 11 வருடம் நீங்கள் என்ன செய்ய கல்வி கற்கின்றீர்கள். அப்போ இந்த 11 வருடம் நம்ம என்ன இலவானதில் 11 வருஷம் பண்ணுறோம் பிள்ளைகள். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் சுமார் 4000க்கு அதிகளவான நாட்கள் வந்து என்ன இந்த கல்வியில் வந்து என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்களேன். 4000க்கு அதிகளவான நாட்கள் வந்து இந்த கல்வியிலே வந்து செலவழிக்கல. நீங்கள் மட்டுமா ஒரு கேள்வி உண்டு, நீங்கள் மட்டும் செலவழிக்கலாம். என்ன யார் உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த இடையில் வந்து நிறைய டீச்சர்ஸ் மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து வேறு டீச்சர்ஸ் மாதிரி நிறைய டீச்சர்ஸ் மாதிரி நினைஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு படிப்பிச்சிருப்பாங்க. அவர்களுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய நோக்கம் ஓகேனே உங்களுடைய பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன, நீங்கள் ஓயலில் வந்து ஓகேனே ஒரு சிறந்த வேறு எடுக்கணும். அதை விட்டுட்டு ஓகேனே இப்போ நீங்கள் இந்த 11 வருடம் சுமார் 4000க்கு அதிகளவான நாட்கள் வந்து ஓகேனே நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க. ஓகே. இந்த ஓயல் அதாவது தரம் 1லேருந்து ஓயல் எழுதும் வரைக்கும் ஓகேனே. அப்போ இந்த 4000 நாட்களை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீர்கள், மினக்கெடுத்திருக்கீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செஞ்சிருக்கீர்கள் பிரயோசனப்படுத்திருக்கீங்களா, அல்லது நீங்கள் என்னென்னு சொல்கிறேன் வாழ்க்கையை வந்து அந்த நாட்களை வந்து தேவையில்லாத வகையில் செலவழிச்சிருக்கலான்னு போட்டு பார்க்குறதுக்கான அந்த காலம் தான் இப்போ அந்த 9 நாள் பரீட்சை. ஓகேனே. ஸோ அதால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள். இந்த 11 வருஷம் நீங்கள் படித்த படிப்புக்கான ஓகேனே பலாபலனை வந்து இன்னொரு 200 நாட்களை கூட தெரிய போகுது. அப்போ அந்த அதுக்கு தானே நம்ம தரம் 1லேருந்து இந்த ஓயல் பரீட்சைக்காக நம்ம தரம் 1லேருந்து படித்து வந்து நம்ம பிள்ளைங்கானி. அப்போ ஓயல் பரீட்சையை எதிர்நோக்க தான் என்ன தரம் 1லேருந்து படித்து வந்து நம்ம நீங்கள் அதாவது தரம் 1ல் அல்லது 2ல் தமிழ் பாடத்தில் ஓகேனே 99 எடுத்த மார்க்ஸ் வந்து உங்களுடைய புள்ளிகள் அல்லது 100 எடுத்த புள்ளிகள் வந்து கணக்கில் வராது. உங்களோட ஓயல் பரீட்சையில் வந்து என்ன தமிழ் பாடத்தில் என்னென்ன கேட்பாங்க. அதே போல் நம்மளோட வரலாறு பாடத்தில் வந்து கிரேட் 6ல் வந்து சில ஆக்கள் 100 மார்க்ஸ் எடுத்திருப்பீர்கள், புள்ளிகள் எடுத்திருப்பீர்கள். ஆனால் அது வந்து என்ன கணக்கில் வராது உங்களுடைய ஓயல் பரீட்சையில். ஓகே. நீங்கள் அதாவது நீங்கள் சாகும் வரைக்கும்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த ஓயல் பரீட்சையினுடைய என்னென்னு சொல்ல அந்த பெறுவர்கள் உங்களோட வரும்.
ஏதோ வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது மேற்படிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஓயல் பரீட்சையில் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து என்ன உங்களுக்கு பின்னால் என்ன தொடர்ந்து கொண்டே வருவார். ஸோ அதால் நம்ம எடுக்க போகிற அந்த என்னென்னு சொல்ல அந்த பெறுபர்களை வந்து எப்படி எடுக்கணும், சிறந்த வகையில் எடுக்கணும். ஏன் இவ்வளவு காலம் நமக்காக வேண்டி கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸுக்காக இருக்கலாம், அதாவது பெற்றோர்களுக்காக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஆசிரியர்களுக்காக இருக்கலாம். முக்கியமாக நாம் அடுத்த கட்ட என்ன வாழ்க்கையை வந்து கொண்டு செல்வதற்கு ஏற்றால் போல் இந்த ஓயல் பெறுபர்களை வந்து பிள்ளைகள் என்ன அதிகரித்து கொள்ளுங்க. சரி, இப்போ என்னென்னா சில பிள்ளைகளுடைய இந்த பிள்ளைகள் ஒன்று இருக்குது. எத்தனை இப்பயும் வந்து சிலாக்கள் வந்து எவரேஜ் என்று சொல்லலாம். ஓகேனே, அதாவது சராசரி என்று சொல்ல சராசரி கீழே இருப்பீர். எப்படி ஒரு 35 40 அல்லது 25 மார்க்ஸ் எடுக்கிற வாட்டியும் இருக்குது சில பாடங்களில். ஓகேனே, நம்மளோட வரலாறு பாடத்திலேயே கூட 45 35 எடுக்கிற வாட்டியும் இருக்கலாம், இந்த சூழ்நிலை வந்து இருக்கலாம். ஓகேனே, அப்படியான மாணவர்கள் ஓகேனே உங்களுக்கான இறுதி கட்டம் தான் இது. ஓகே, இதுக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் வரப்போகிறதில்லை. ஓகேனே, அதாவது இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. அதே போல் நம்ம கிரேட் 6ல் இருந்து வரலாறு பாடம் படிக்கலையே, ஒழுங்கான டீச்சர்ஸ் மாதிரி சந்திக்கலையே, அப்படி என்ன அப்புறம் வந்து நம்ம படிக்கலையே. ஓகேனே, அப்படின்ற ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு சாட்டை சொல்லுவாங்க. இப்படி தோல்வியாளர்களுக்கான என்னென்னு சொல்கிறாரு அவருடைய அடையாளம் அல்லது தோல்வியாளர்கள் வச்சுக்கொள்கிற அவர்களுடைய ஏதோ ஒன்று நினச்சிக்கணும். ஓகேனே, அப்போ தோல்வியாளர்களுடைய ஒரு அடையாளம் தான் சொல்லலாம். அப்போ இவ்வளோ நம்ம படிக்கல, இனிமேல் நாம் எங்கே படிக்க போகிறோம், நமக்கு ஒழுங்காக அப்படி தரல, நோட்ஸ் ஒழுங்காக இல்லை, அப்படியான எண்ணத்தோடு இருப்பில். அதால் நான் மார்க்ஸை வந்து குறைய எடுப்பேன். அதான் இதான் பிரச்சனை. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸு தாய்மார என்ன அதில் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, குற்றம் சாட்டுவாங்க. என்ன விஷயம், நீங்கள் அந்த கிளாஸுக்கு கொடுத்துருக்கலாமே, வேறு பிள்ளையெல்லாம் ஜூம் கிளாஸுக்கு போகுது என்ன, அப்புறம் வந்து என்ன அங்கே வேறு டவுன் ஸ்கூலில் படிக்குது, நீங்கள் படிக்கல, அப்படி இப்படின்னு போட்டு நிறைய காரணம் சொல்லுவாங்க ஒரு பக்கம். அடுத்தது டீச்சர்ஸ் மாறல. ஓகே, ஆசிரியர்களில் அவர் ஒழுங்காக அப்படி தரல, ஒழுங்காக கேள்வி கேட்குறல்ல, எக்ஸாம் வைக்காரில்ல, அப்படி இப்படின்னு போட்டு ஓகே பேப்பர் இருக்கிறாரில்ல, அப்படி இப்படின்னு போட்டு 1008 குறைகளை வந்து நம்ம என்ன செய்ய வைக்க. அப்படியான ஆக்களை தான் சொல்கிறேன். இப்போ வந்து மற்றாக்களை குறை சொல்கிறதுல வந்து இந்த டைம் ஓகே இருக்கிற 200 நாட்கள் உங்களோட ஓயல் பரீட்சைக்கு இருக்கிற 200 நாட்கள் வந்து மற்ற ஆக்களை குறை சொல்லவோ அல்லது உங்களுடைய நேரத்தை வந்து எங்கள் நண்பர்களோட சுற்றி தர்றது, அப்புறம் வந்து கோயில் திருவிழாவுக்கு போகிற, படம் பார்க்க போகிற, அதே போல் நம்ம நேரத்தை எப்படி பொழுதுபோக்குக்கு வேறு செயற்பாடுகள் செய்கிற, டிவி பார்க்குற, அதே போல் சமூக வலைத்தளங்கள் பார்க்குற, இப்படியான செயற்பாடுகளில் வந்து நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஓகேனே நாட்கள் ஒரு விஷயம் போய்த்துண்டு நினைக்க வேணாம். நம்ம இப்படியெல்லாம் செயற்பாடுலலாம் செஞ்சுட்டோம், அதால் என்னது ரெண்ட படிப்பு நாசமாக போயிட்டு இப்படி அந்த எண்ணம் வந்தின்னு வரக்கூடாது. ஏன் நல்லா சராசரி 200 நாட்கள் இருக்கு கோயில் பரீட்சைக்கு. இப்போ நீங்கள் எந்த தவறை விட்டே இல்லை பிள்ளைகள். ஓகே, இப்போ சில ஆட்கள் என்ன ஒழுங்காக டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யலாம், என்ன ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது நம்ம சமூக வலைத்தளங்களை நல்லா பயன்படுத்தலாம். யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ ரெண்ட வீடியோ வந்து அதாவது நாம் இப்போ வரலாறு பாடம் சார்ந்த வகையில் நானே நிறைய விஷயம் வந்து யூடியூப்பில் வந்து பதிவேற்றம் செய்கிறேன், ஃபேஸ்புக்லேயும் பதிவேற்றம் செய்கிறேன். அப்போ அப்படியான வீடியோஸ்களை பார்க்கலாம். அதே போல் நோட்ஸு தேடலாம். இப்போ வந்து பிள்ளைகள் வரலாறு பாடத்தில் அழகு ரீதியாக என்ன செய்கிறேன், டியூட் வந்து தாரு. அதே போல் நோட்ஸு பெர்ஃபெக்டான, அதாவது எந்த நோட்ஸை தாண்டி எந்த டியூட்டை தாண்டி இங்கே ஓஎல் பரீட்சைக்கு வந்து வரப்போகிறது இல்லை. அதை நான் எப்பயும் சொல்லுவேன். ஓகேனே, அப்போ அப்படியான இதுகளை தேடலாம். ஓகே, இது எந்த பாடம் மட்டும் நான் சொல்கிற பிள்ளைகள் இன்னும் வெற்றான டீச்சர்ஸ் மாதிரி இருக்கலாம், வரலாறு பாடமாக இருக்கலாம், மற்ற பாடங்களாக இருக்கலாம். ஓகேனே, அப்போ அவர்களுடைய என்னென்னு சொல்லலாம் நோட்ஸ்களை வாங்கி எடுக்கலாம். ஓகேனே, டியூட்களை வாங்கி எடுக்கலாம். அதை விட இப்போ நீங்கள் என்னத்தை படிப்பு உங்களுக்கு இப்போ என்ன எப்படி விடுபட்டு போகுது, சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும். என்னது முக்கியமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற 4 பேரை நாசமாக்குவாங்க. இதான் உண்மை. ஓகே, யார் அடிப்பாங்க, அந்த 4 பேரை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக தான் அடிப்பாங்க. அவனுகளும் படிக்க மாட்டானுகள் அல்லது அதுகளும் படிக்காதுகள். ஓகேனே, நம்ம படிக்கணுமுன்ற ஒரு ஆர்வம் கொண்டு வந்தால் என்னது நாளைக்கு படிப்போம், அங்கே போவோம், மிஞ்சோம் அப்படின்ற ஒரு என்னது அப்படியானாக்கள் இருக்காங்க. ஓகே, எப்படி சொல்ல ஒரு வெற்றியாளருக்கு பின்னால் அவர்கள் துணைக்கு ஆக்கள் இருக்கிற மாதிரி தோல்வியாளர்களுக்கு ஒரு ஆள் தோக்கிறதுக்கு பின்னால் நிறைய பேர் துணைக்கு இருப்பாங்க. ஓகேனே, அவர்களும் எழும்ப மாட்டாங்க. யாரா எழும்பலாம்னு பார்த்தா அவர்களையும் விட மாட்டான். ஏன் அவன் மட்டும் என்ன முன்னேறி போயிடுவான் விட்டு. ஸோ அப்படியான நபர்களிடமிருந்து, அப்படியான மாணவர்களிடமிருந்து, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஓகேனே நீங்கள் விலகுங்க. இன்னும் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் 200 நாளைக்குள்ள அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நான் செய்யலாம்.
அடுத்த விடயம் இப்போ சமூக வலைத்தளங்கள் இப்போ அநேகமாக இப்போ சூம் கிளாஸ் அப்படி வந்ததுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம அநேகமாக பயன்படுத்துகிறீங்க ஓகேனி. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக் ஐடி அப்படி இப்படி எல்லாமே இருக்குது ஓகேனி. சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துகிற வந்து தவறு இல்லை. ஆனால் ஓகேனி அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எடுக்கக்கூடாது. அதில் எதுவும் நல்லது இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அல்லது யூடியூப்பில் வந்து படிப்பு சம்பந்தமான வகையில் எதுவும் தேடப்படுறீங்களா ஓகே பிரச்சனை இல்லை, அப்படியானதெல்லாம் தேடுங்க ஓகேனி. அப்போ இப்போயும் திரும்பியும் சொல்கிறேன் பிள்ளைகள், உங்களுக்கு வந்து ஓஎல் பரீட்சைக்கு காலம் போகையும் இல்லை போகாமலும் இல்லை. சரியான என்ன உங்களுடைய நைனை எடுக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு நடுக்கட்டத்தில் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட இனிமேல் செய்ய போகிறதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஓகே ஸ்மார்ட் ஒர்க்கும் செய்யணும் ஓகேனி. அப்படி செஞ்சால் தான் நைனை எடுக்கலாம். உங்கள் இவ்வளவு காலம் ஓகேனி இத்தனை வருடம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டு படிப்பிச்ச டீச்சர்ஸ்மாராக இருக்கலாம், உங்களோட பின்னால் தெரிஞ்ச உங்களுடைய கல்விக்காக வேண்டிய ஆர்வம் எடுத்து உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஓகேனி பிரயோசனமாக இருக்கும். அதாவது நடந்து முடிஞ்சதை பற்றி கதைஞ்சி இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்லை. நடக்கிறத வந்து என்ன செய்யணும்? பிரயோசனப்படுத்தினா லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும், அடுத்த நகர்வுக்கு வந்து போகும் முக்கியனி. சரி பிள்ளை, இப்போ ஒரு 5 நிமிஷம் முக்கியனி பாடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் உங்கள்கிட்ட இப்போ என்ன பிரச்சனை, அதாவது கல்வியில் ஏதாவது சில விஷயங்கள் வந்து விளங்குது இல்லை, இப்படி செய்யலாமா சார் அப்படி செய்யலாமா இல்லை என்ன செஞ்சால் படிப்பு அப்படியான வகையில் கேள்வி கேட்க முடியும்டா கேளுங்க. விளையாட முடியும்டேன்னு ரிப்ளை பண்ணு ஓகேன்னு. உங்களுடைய எப்படி சொல்கிறேன், உங்களுடைய மனநிலை புரிஞ்சு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். கேட்குற கேள்விகள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நாகரிகமான கேள்விகளாக கேளுங்க. காரணம் என்னென்னா ரெக்கார்டிங் ஆகுது, சூம்லேயும் வந்து ரெக்கார்டிங் ஆகுது. தனிப்பட்ட வகையில் என்ன செய்யறேன்னு பார்த்தா இந்த இது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன் ஓகேன்னு. யாருக்கு ஏதும் பிரச்சனை, அவங்களுடைய என்ன பிரச்சனை அதை முதல் சொல்லுங்கள். உங்களுடைய பெறுவருக்கு வந்து கூடனா ஓகே அதிகமாக இருந்த பிரச்சனை இல்லை, குறையுதுண்டா என்ன காரணம் உண்டு நீங்கள் நினைக்கிறீர்கள், அல்லது சார் என்ன செய்யலாம்னு போட்டு அதாவது உங்களுக்கு இப்போ என்னட்ட ஏதாவது ஐடியா ஏதும் கேட்கப்படையில்னா கேளுங்க. 2 நிமிஷம் தான் இருந்தார் ஓகேனி. இல்லாட்டி நம்ம வந்து பாடத்தை தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் நமக்கு தெரியுதோ தெரியாதோ 2ஆம் பட்சம் நம்ம முன்னுக்கு வாரம் பாருங்கள், அதுவே நம்மளுடைய முயற்சிக்கான வெற்றி. அதான் சக்ஸஸாக என்ன ஒரு வெற்றியாளருக்கான ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு அடையாளம். ஸோ அதால் இவர்கிட்ட கேள்வி கேட்டால் மற்ற பிள்ளைகள் குறிப்பிட்ட மாணவர்கள் இருக்காங்க, மற்ற பிள்ளைகள் வந்து தப்பாக என்ன நக்கலாக நினைப்பாங்களோ இல்லை சார் வந்து தப்பாக நினைப்பார், அப்படியான அந்த எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாது. பிள்ளைகள் நம்ம கேட்குற கேள்விகள் வந்து சரிங்கண்டா என்ன யார்கிட்ட கொண்டாலும் இப்போ ஒன்றாலும் கேள்வி கேட்கலாம். மீன் அரசியல் யாப்பில் நம்முடைய 78 அரசியலமைப்பில் வந்து அடிப்படை மனித உரிமைகளில் உண்டு என்னது கேள்வி கேட்கிற உரிமை ஓகேனி. கேட்குற கேள்விகள் வந்து சரியாக இருக்கும்டா யாருன்னாலும் கேள்வி கேட்கலாம், ஜனாதிபதிகிட்ட கூட ஓகேனி. சரி சொல்லுங்கள், யாராவது எதுவும் சந்தேகங்கள் அப்படி எதுவும் யாருமா பாடம் சார்ந்த வகையில் அல்லது படிப்பு சார்ந்த வகையில் ஏதும் கேட்க இருந்தால் கேளுங்க. கட்டாயம் நான் ரிப்ளை பண்ண சரியா இருக்கும் ஓகேனி. யாருக்குமே ஒரு சனோஜ் அப்படி ஒரு சனோஜில் படிப்பெல்லாம் அப்படி போகுது, சனோஜ் இருக்கலாம் சனோஜ் இல்லையா? இல்லை சரி.